ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட மேலும் 3 பேருக்கு வரும் 19ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றின கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சசிதரன் வழங்கிட கேட்கலாம். சசிதரன், வணக்கம். இந்த வழக்கின் அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்கும்? இது பற்றின கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். மறைந்த பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருக்கக்கூடிய ஆம்ஸ்டாங் அவர்களின் கொலை சம்பவம் குறித்து சென்னையில் பெரும் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் இது சம்பந்தமாக முன்விரோதம் காரணமாக வெட்டி கொலை செய்யப்பட்டதாக சரணடைந்த 8 பேரும் வாக்குமூலம் அளித்திருந்தனர். அதில் பொன்னை பாலா, ராமு, திருவேங்கடம், திருமலை, செல்வராஜ், மணிவண்ணன், சந்தோஷ், அருள் ஆகிய 8 பேரையும் கடந்த சனிக்கிழமை இரவு சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய நீதிமன்ற குடியிருப்பு வளாகத்தில் நீதிபதி முன்பு போலீசார் ஆஜர்படுத்தினர். அவர்களை 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் அவர்கள் 8 பேரிடம் நடந்த விசாரணையில் அவர்களுக்கு கொலைக்கு உதவிய மேலும் 3 பேரை போலீசார் கைது செய்திருந்தார்கள். அதில் குறிப்பாக 3 பேரும் இன்றைய தினம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். அவர்கள் 3 பேர் மீதும் வருகின்ற 19ஆம் தேதி வரை பூந்தமல்லி சிறையில் வைக்க நீதிபதி அவர்கள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அதனை அடுத்து போலீசார் அந்த கோகுல், விஜய், சிவசக்தி ஆகிய 3 பேரையும் பாதுகாப்பான முறையில் போலீஸ் வாகனத்தில் பூந்தமல்லி சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் 3 பேருக்கும் 19ஆம் தேதி வரை சிறை இப்ப தற்போது வரை இந்த வழக்கில் 11 பேர் கைது செய்யப்பட்டு பூந்தமல்லி சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இதன் பின்பு ஓரிரு நாட்களில் மீண்டும் நீதிமன்றத்திற்கு செம்பியம் போலீசார் சென்று அவர்களை காவலில் எடுத்து விசாரிக்க மனு அளிப்பார். மனுவின் அடிப்படையில் நீதிமன்றத்தின் நீதிபதிகள் அவர் மனு மீதான, அதாவது போலீசார் எத்தனை நாட்கள் 3 முதல் 5 நாட்கள் எடுக்க வேண்டும் என்ற ஒரு இதில் இருக்கிறார்கள். அதனை கருத்தில் கொண்டு நீதிபதி அளிப்பார் எத்தனை நாட்கள் விசாரிக்க உத்தரவு பிறப்பிக்கிறாரோ அதற்கு பின்பு இந்த கொலைக்கான உண்மையான காரணமாக இல்ல இந்த எங்கெல்லாம் அவர்கள் எப்படியெல்லாம் இந்த கொலைக்கு செய்ய திட்டமிட்டார்கள் என்பது குறித்து அந்த கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கும் போதுதான் தெரிய வரும். விவரங்களுக்கு நன்றி சசிதரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.